மதுரை மாவட்டம் காட்சிகள். இங்கே ஒரு அம்மா வியாபாரம் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட கேட்போம். முதலாளி வணக்கம். முதலாளி வணக்கம். எப்படி என்னென்ன வியாபாரம் நடக்கு? கம்பங்கூழ் மோரா? சரி, கம்பங்கூழ் மோர் சர்பத்தெல்லாம் இருக்கு இல்லையா, சோடா எல்லாம் இருக்கு இல்லையா? சரி, நம்ம இயற்கை பாரம்பரிய உணவு கம்பங்கூழ், அதனுடைய மருத்துவ குணங்கள் சொல்லுங்க. குளிர்ச்சி இல்லையா? சத்தம் இருக்கும் இல்லையா? சரி, யாரும் செய்யறது கிடையாது, எல்லாம் புது புது உணவுல போயாச்சு. இந்த மாதிரி ஒரு டம்ளர் போட்டு மிக்சியில் கூட அரைச்சி கூட பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லாம் போட்டு வெங்காயம்லாம் வெட்டி கொடுத்து பிள்ளைகளுக்கு ஒரு அப்பளம் இந்த மாதிரி பொரிச்சு கொடுங்க, அதுகளுக்கு தகுந்தபடி அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் இந்த சில தானியங்கள்லாம் கலந்து அரைச்சி அது கூட கூழ் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவேன். சரி, செய்ய நேரம் இல்லைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை அதனால் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவேன். சொல்லுவீங்க? சரி சரி. அப்போ நமக்கு வியாபாரம் நடக்கணும்னு முக்கியமாக சொல்லலை, அவங்க நீங்களே செய்யுங்கன்னு சொல்லுவீங்க. குழந்தைங்களுக்கு வீட்டில் யார் எடுத்து செய்து கொடுங்க. சரி சரி. அப்போது கம்பங்கூழ் முன்னால் இருந்ததுக்கு வியாபாரம் இப்போ குறைஞ்சிருக்கா அதிகமாயிருக்கா? குறைஞ்சிருக்கு. கடை நிறைய வந்துட்டு. கடை நிறைய வந்தாலுமே கம்பங்கூழ் கடை அதிகமாக வரல. நூடுல்ஸ் கடை, ஜூஸ் கடை வந்துருக்கு இல்லையா? வருமானம் வரும், மக்களுக்கு உடலுக்கு ஒரு நன்மை. சரி, நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வந்தேன், அப்போ உங்களை காண முடியல. உங்களை பார்த்து ஒரு 1.5 வருஷம் ஆகும் அப்படிதானே? இடையில எங்கே போனீங்க? இடையில வந்து பார்த்தேன், உங்களை காண முடியல. அப்படியா? முன்னால் உள்ள மாதிரி எப்பவும் மாறதில்லை. சரி சரி. மதுரையோட புகழ் கொஞ்சம் சொல்லுங்க. அழகர் கோயில் திருவிழாக்கு நான் வந்திருந்தேன், உங்களெல்லாம் காண முடியல. ஆமாம் ஆமாம், நான் வந்திருந்தேன். நான் அப்போ தான் முதல்ல பார்த்தேன், அது சித்திரை மாதம். ஆமாம், நீங்கள் போனீங்களா அழகர் கோயிலுக்கு? போனீங்க. சரி, போன வருஷம் இருந்தது, இந்த வருஷம் அழகர் கோயில் விசேஷமாக என்ன இருந்தது? சிறப்பாக தான் இருந்தது. கூட்டம் வந்து பயங்கர கூட்டம் இல்லையா? கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி, அப்போ நீங்கள் இந்த தடவை என்ன வேஷம் போட்டிய? தண்ணி சாமி ஆடலையா? தண்ணி அடிக்கிறது, திரி எடுத்து ஆடு ஒன்றுமே இல்லையா? போகல இல்லையா? அப்படியா? யார் இறந்தது? அப்படியா? ஓ, அதனால சரி சரி சரி. ஒரு வருஷத்தை விட்டு வச்சிருக்கு. வீட்டில் ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தாச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு விட்டுருங்க, அப்படிதானே? அது பண்ண முடியும் இல்லையா? இது பழங்காலத்தில் அப்படி தான் வருது இல்லையா? பரம்பரையாக ஒரு வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தால் ஒரு வருஷம் கொஞ்சம் அமைஞ்சு இருந்துருவாங்க. நல்ல காரியம், ஒரு திருமணம் கூட எடுக்க மாட்டாங்க இல்லையா? பண்ணுவாங்க இல்லையா? ஓ, கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க இல்லையா? சரி, அழகா ஒரு எம்ஜிஆருடைய தத்துவ பாடல் ஒரு வரி 2 வரி பாடுங்க. ஆமாம் ஆமாம், ஞாபகம் இல்லையா? சரி, மீனவ நண்பன், நாடோடி மன்னன், அப்படி நிறைய இருக்கு இல்லையா? உலகம் சுற்று வாலிபன், பழைய காலத்தில் படம் பார்ப்பீங்க இல்லையா? ஞாபகம் வரல இல்லையா? சரி சரி. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானான்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அந்த பாட்டை 2 வரி பாடுங்க. ஞாபகத்துக்கு இல்லையா? சரி, அப்போ ரஜினிகாந்தோடைய பாட்டில் 2 வரி பாடுங்க. ஐயோ, இப்போ படம் பார்க்கவே இல்லை. சரி, ஏன்னா வியாபாரிகள் எல்லாம் இங்கே அந்த வியாபாரத்தையும் பழைய காலத்து இதை பண்ணுறீங்க. பழைய காலத்து பாடல்களையும் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தணும். அதில் என்ன, நமக்கு பிள்ளைகள் எல்லாம் புது புது இசையிலையும் புது புது ஆட்டத்திலையும் போயிட்டு அப்படி கேட்க இல்லையா? சரி, தலைவர் தெரிஞ்சவரா? தெரிஞ்சவங்களா? அவர்கிட்ட ஏதாவது செய்தி கேட்கலாமா? உங்கள்கிட்ட ஏதாவது கேட்கலாமா செய்தி? வேண்டாமா? பார்த்தீங்களா, அவர் விரும்பணும்.
விரும்பாத நம்ம பண்ண முடியாது. கேரளா அண்ணன் கேரளா அது அடிக்கடி கேரளா இல்லை, கன்னியாகுமரி. சரி, அப்போது அந்த பக்கம் நான் கடைக்கு போயிட்டு வரேன். நீங்கள் ஒரு பாடல் ஆலோசனை பண்ணி வைங்க. எனக்கு ஒரு கம்பங்கூழ் கொடுங்க உங்கள் கையால். ஓ, எனக்கு தானே விட்டு வச்சிருக்கு. சரி, கம்பங்கூழ். இது என்ன? கத்திரிக்காய் கூட்டு, உள்ளி, பச்சை மிளகு, இது என்ன? அப்பளப்பூ, இது என்ன? ஓ, வத்தல், நிறைய ஐட்டங்கள் இருக்கு இல்லையா? சரி, நான் அதை சுவைச்சு பார்க்கேன் எப்படின்னு பார்த்துட்டு தான் அடுத்த வேலை. ஐயோ, கட்டி அதிகமாக இருக்குது. நான் எப்போவுமே மோர் தான் அதிகமாக கேட்பேன். இதை கொஞ்சம் அங்கே விடுங்க. இதை கொஞ்சம் அங்கே விட்டுட்டு தண்ணி, எனக்கு மோர் தான் வேணும். இதை கொஞ்சம் அங்கே விடுங்க. போதும், உப்பு அதிகமாக போடக்கூடாது. இதை கொஞ்சம் அங்கே விடுங்க. இதில் விடுங்க, விடுங்க, பாதியை விடுங்க. நமக்கு தண்ணி மாதிரி இருக்கணும். சில ஆட்களுக்கு கட்டியாக இருக்கணும், நமக்கு தண்ணி தான் அதிகம் வேணும். சரி, உப்பு வேண்டாம், உப்பு வேண்டாம், போதும் போதும் போதும். கம்பங்கூழ் மதுரையில் வந்தால் தான் குடிக்க முடியும். எங்கள் ஊரில் கிடைக்கிறது கஷ்டம். பார்ப்போம். கம்பங்கூழ் அருமை. சரி, ஒரு டாட்டா சொல்லுங்கள். வெற்றி உண்டாகட்டும்.